ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா முசி முசி இலைன்னு சொல்லுவாங்க. அது பேர் கிராமத்து சைடில் என்ன கிடைக்கும் பார்க்குறதுக்கு வந்து கோவை இலை பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அதே இலை மாதிரி தான் இருக்கும். இந்த இலையோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொரப்பாக இருக்கும். இதை வச்சு இந்த முசி முசி இலையை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பெரிய மெத்தட்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ இந்த முசி முசி இலையை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, சளி இருமல் வந்து போகிறதுக்கும் வராமல் இருக்கிறதுக்கும் வந்து இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அரைச்சி கொடுப்பாங்க அப்போது. ஸோ இப்போ வந்து யாருக்கும் தெரியாது. அது பச்சையாக சாப்பிடுவாங்க. ஆனால் அது பச்சையாக வந்து சாப்பிட்டோன்னா கசப்பாக இருக்கும். ஸோ பச்சையில் ஸ்மெல் வரும்ன்றதுனால யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டோட எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லான்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து அடை மாதிரி, பெரியவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வந்து அடை மாதிரி அடித்து அடை மாதிரி செஞ்சு தருவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா அடை மாதிரி செஞ்சு கொடுத்தா வந்து மோஸ்ட்லி சின்ன பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஒன்று வேறு ஏதாவது லிக்யூடு கூட மிக்ஸ் பண்ணி தருவாங்க, இல்லைன்னா நம்ம வந்து தோசை மாதிரி செஞ்சு தரலாம். ஸோ அதுக்கான ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான ஐட்டம்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மலாக அரிசி மாவு அரைப்போம் இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் கட்டி பதத்தில் வந்து வச்சுருக்கோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு தான், கொஞ்சம் திடப்பட அந்த பதத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் மிளகு, கொஞ்சம் அதிகமாக மிளகு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இலை. இது 3 தாங்க மெயின் இம்பார்ட்டண்ட்டே. இது 3த்தையும் வந்து மிக்சியில் போட்டு அரைங்க. நல்லா மசியட்டும். மசிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நம்ம. ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சிங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இது கூட கொஞ்சம் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிருங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை செய்கிறதுக்காக மாவு அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாவு தாங்க இது. இது வந்து கொஞ்சம் திட பதத்தில் வந்து நம்ம எடுத்துருக்கோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்த வந்து அந்த மருந்து வந்து இதில் மிக்ஸ் பண்ணுறோம். மருந்துனா பெரிய மருந்துனா இல்லைங்க, அந்த இலையும் ப்ளஸ் மிளகு கொஞ்சம் மாவு அரைச்சோம் இல்லைங்களா, அதை தான் இது கூட மிக்ஸ் பண்ணி இந்த மாவு வந்து கொஞ்சம் திடப்பதத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடை தட்டத்துக்கு யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் போய் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கொஞ்சம் நல்லா வந்து அதை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி அதை வந்து ரவுண்டாக பிடிச்சி வடை தட்டுவோம் இல்லைங்களா. ஸோ சேம் மெத்தட் தானுங்க. பெரிய மெத்தட்னா ஒன்றும் இல்லை, நம்ம கையிலே தட்டிக்க வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க சாப்பிடுவாங்க. இப்போ அந்த அடை வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மெத்தட் தாங்க. நம்ம தோசை சுடுற மாதிரி தான், சப்பாத்தி சுடுற மாதிரி தான். எண்ணெய் வச்சு கடாய் வச்சு அந்த தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே எண்ணெய் ஊற்றி இந்த அடையை போட வேண்டியது தான். ஸோ இது ஒரு பெரிய மெத்தட்னா ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா சளி இருமல் இருக்கிறவங்க வந்து சாப்பிட்லாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை சேர்த்துக்கிறது உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ பெரியவங்க வந்து பார்த்தோன்னா அடை மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை நம்மளுக்கு இது வந்து தட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா கொஞ்சம் அது கூட தண்ணி எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணி தோசை மாவு மாதிரி, ஸோ எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தோசை மாவே தான், தோசை ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து நம்ம சேனலில் போட்டுருங்க கார சட்னி. அந்த கார சட்னி வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். டேஸ்டி மட்டும் இல்லை, உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம், ஓகேங்களா? தேங்க்யூ.